சங்கீதம் அதிகாரம் 49. ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதைக் கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐசுவரியவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவிகொடுங்கள். என் வாய் ஞானத்தைப் பேசும், என் இருதயம் உணர்வைத் தியானிக்கும். என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து, என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என்னைத் தொடருகிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென? தங்கள் செல்வத்தை நம்பி, தங்கள் திரளான ஐசுவரியத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவைக் காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடிருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும், அவனிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்குக் கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து, அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து, தங்கள் ஆசையை மற்றவர்களுக்கு வைத்துப் போகிறதைக் காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும், தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்குமென்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐசுவரியவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதுமில்லை. அவன் உயிரோடிருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும், நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனைப் புகழந்தாலும், அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தைக் காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் வாழ்க்கையின் உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு ஞான சங்கீதம் ஆகும். இதில் செல்வமும் பெருமையும் நம்மை ரட்சிக்க முடியாது என்று சங்கீதக்காரர் கூறுகிறார். மனிதன் செல்வத்தை சேர்த்து கொள்ளலாம், ஆனால் அதை மரணத்துக்கு பிறகு எடுத்து செல்ல முடியாது. இந்த உலகில் எதை சேர்த்து வைத்தாலும் அது தற்காலிகம்தான். ஆனால் தேவனில் நம்பிக்கை வைக்கும் மனிதரை பாதாள வல்லடிக்கு மீட்டு நித்திய ஜீவன் என்னும் மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள அவர் கிருபை செய்வார். ஆமேன்.